ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா, காலன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, 250 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நம்ம நல்லா வீட்லயே இடிச்சது அதுதான் போடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியும் போட்டுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில வச்சு வேக வைக்கணும். இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துட்டு, நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, நல்லா க்ரீமி கர்ட் வேணும். அது 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு, கூட உப்பும் போட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் இன்னொரு 3, 4 மினிட்ஸ் வந்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிழங்கு வந்து வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லாவே வெந்திருக்குது கிழங்கு. இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம பீட் பண்ணி வச்ச கர்டை வந்து போட்டுட்டு, அதை வந்து நல்லா கைவிடாமல் ஒரு நிமிஷத்துக்காவது நல்லா நம்ம அதை கலக்கி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த திரி திரியாக ஆகாது. ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம அது வந்து குக் ஆகிட்டே இருக்குது இப்போ. அதனால் வந்து நல்லா பீட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஆகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து எல்லா பக்கமும் தயிர் வந்து நல்லா சூப்பராக எல்லா பக்கமும் இதாகும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த விழுது பார்த்திங்கன்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அதையும் சேர்த்தி அதில் நம்ம ஊற்றிக்கணும். இதுக்கு தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது. மிக்ஸி ஜார்லாம் கழுவியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதை நல்லா கலந்து எடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, அது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் 2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், அதில் மஸ்டர்ட் வந்து 1 டீஸ்பூன், ரெட் சில்லி 2, அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை போடணும். அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும் உங்களுக்கு. தாளித்து கொட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம சூப்பரான ரெசிபி, யம்மியான காளான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.